ஹாய் வியூவர்ஸுங்க பாருங்களேன். இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் என்னென்ன நேப்பியர்ஸ்லாம் நாங்கள் ஆட்டுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். ஆக்சுவலி ஆடு மாடுக்காக வச்சது தான். இது நடும்போது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பாருங்க அது சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. இது வந்து ஸ்மார்ட் நேப்பியருங்க. ஸ்மார்ட் நேப்பியர்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் வளரும் போல், இல்லை இன்னும் வளருமான்னு எனக்கு தெரில. கரெக்டாக புல் மாதிரி ஒரு 2 முழத்துக்கு வருதுங்க. அவ்வளோதான் வருது. இது பார்த்தீங்களா 5G நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அதோட இதுதாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லாக அப்படியே தொகையாக வந்திருக்குதுங்க 5G. அதோட இலை பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. எப்படி தொகை வந்திருக்கு பாருங்க, ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெரிய தொகையாக வந்திருக்கு. இதோட இலைய காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ பெருசு. அது வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் 4 விரல் சைஸுக்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை வந்து சொனப்பு அந்த அளவுக்கு இல்லை, பட் ஃபுல்லாக தொகையாக வந்திருக்குதுங்க. அந்த ஸ்டிக்ஸே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் வைக்கிற நேப்பியருங்க. இது நம்ம நார்மல் நேப்பியர். இது பார்த்திங்கன்னா வேகமாக வளருது. அதுக்காக தான் அது வளர்கிற வரைக்கும் நமக்கு இது வேணுமே அப்படிங்கிறனால நாங்கள் அதை வச்சுருந்தோம். அதே மாதிரி அது ரொம்ப வேகமாகவே வளர்ந்துருச்சுங்க. 5G பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. 6-7 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு தான் இருக்குது 5G. இது வந்து ஜிஞ்சுவா புல்லுங்க. ஆடு நல்லா சாப்பிடும். இங்கே பாருங்களேன், உள்ளே சூப்பராக இருந்துச்சு அந்த புல், ஜிஞ்சுவா புல். இது வந்து ஜிம்கோ நேப்பியருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 அடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா ஹைட்டு வரும், லாரி ஹைட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரும்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டோங்க. ஜிம்கோ நேப்பியர் 2 சைடும் வச்சுட்டோம். ஓரளவுக்கு எல்லா சைடுமே வச்சுட்டோங்க. பாருங்களேன் சுற்றி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஜிம்கோ நேப்பியர் எல்லாமே வச்சுட்டோம். புல் அதோட கீழே நெல்லி எல்லாமே இருக்குதுங்க. இப்போ ஆட்டுக்கு இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.